நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்து மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிவகைகள் என்னென்ன என்பதை தான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பொறியியலில் சிறப்பு பிரிவுகள் குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அது குறித்து நம்முடன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரிடம் நேயர்கள் தங்களுடைய விளக்கங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். சோ என்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி, மெடிக்கல் கோர்சஸ் பத்தி நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நிறையவே நம்ம பேசிட்டு வரோம். பட் engineering courses பத்தி பேசும்போது we used to talk about all the courses starting from the traditional courses, the EEE, easyல இருந்து எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். engineering அப்படிங்கும்போது scientific methods ஒரு பக்கம் இருக்கும், டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 20th century முடிஞ்சு இந்த 21st centuryயோட ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது சயின்டிபிக் மெத்தட்ஸ் நம்ம இம்பார்ட் பண்றோம் டெக்னாலஜிக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் கொண்டு வந்தாங்க. சில கோர்சஸ் அப்ப வந்தது. பட் இப்ப பார்க்கும்போது ஃபுல்லா பயோ ஓரியன்டட் விஷயம் எல்லாமே டெக்னாலஜியோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி சொல்றோம், நானோ டெக்னாலஜி சொல்றோம், மேக்ரோ மாலிகுலர் டெக்னாலஜி சொல்றோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்றோம். சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் டிராவலிங் பேரலல். இத இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இத எடுத்துக்கணும்? லைக் நான் தொடர்ந்து படிக்கக்கூடிய அந்த டிபிக்கலான கோர்சஸ் மட்டும்தான் படிப்பேன், எனக்கு அதுலதான் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு படிக்கலாமா? இல்ல நான் ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், எனக்கு இதுல ஒரு பேஷன் இருக்கு, என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பயாலஜில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எடுத்து படிக்கலாமா? உங்களோட அட்வைஸ் என்ன? சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர் கிராஜுவேஷன்லயே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு பர்டிகுலரா இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஆர்வம் இருந்தா அந்த மாதிரி கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இது போன்ற புது பிரிவுகள் எல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க எடுத்து படிக்கலாம். அதே சமயத்தில் இந்த பிரிவு எனக்கு எடுத்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டா நம்ம உறுதியா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டர் கிராஜுவேஷன்ல கம்பெனிங்கெல்லாம் எதிர்பார்க்கறது பேசிக் நாலேஜ், பேசிக் இன்ஜினியரிங்ல எல்லா நாலேஜும் இருக்கணும். உதாரணத்துக்கு ட்ரெடிஷனலா நம்ம படிச்சுட்டு இருந்த கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது மாதிரி கோர்ஸுகளை எப்பவுமே வேலைவாய்ப்புகள் உண்டு. ஆனா புது கோர்சஸ்ல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் எடுத்தா அதுக்கான ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரீஸ்ல போகலாம். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும், PhD படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்ல இருந்தது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க யூஜிலேயே எடுத்து படிக்கலாம்ங்கிறது உங்க அட்வைஸா இருக்கு. ஒரு நேயர் காத்திருக்கிறார், பேசலாம். ஈரோட்டில இருந்து ஆனந்தி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஆனந்தி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? ஆனந்தி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். பையன் +2 முடிச்சிருக்காங்க சார். ஓகே சார், ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். எந்த கோர்ஸ் ஆனந்தி எடுக்கணுங்கிற ஐடியா இருக்கு? ஃபுட் டெக்னாலஜிங்க சார். ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி. வேலை வாய்ப்புகள் எப்படின்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் டாப் காலேஜஸ் MS எதுல பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஃபுட் டெக்னாலஜி ரொம்ப நல்ல கோர்ஸ். இந்தியாவில் ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு வருது. டெவலப்டு கண்ட்ரீஸை விட டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்தியா போன்ற நாடுகளில் ஃபுட் டெக்னாலஜி இப்பதான் இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. அதனால ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, தைரியமா எடுக்கலாம் அவங்க. So food technology and food processing ரெண்டுமே ஒரே கோர்ஸ், கம்பைன்ட் கோர்சஸ். பிகாஸ் இப்ப ஏகப்பட்ட கோர்சஸ் அதுல இருந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப உங்களுக்கு இப்ப பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இது நாலுலயும் என்ன டிஃபரெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க சார்? இப்ப இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி நிறைய இன்வால்வ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுல அடிஷனலா சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் டெக்னாலஜில ஒரு பார்ட். இவங்க கேட்ட கேள்விக்கு தைரியமா அந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே. சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ரோஷினி, அவரிடம் பேசலாம். ரோஷினி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ரோஷினி பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் +2 முடிச்சிருக்கேன், ஃபர்தரா பயோடெக்னாலஜி பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. சோ இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கு சார்? பயோடெக்னாலஜி இப்ப ஒரு பாஸ்ட் 20 வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே வேலை வாய்ப்புகள் இருக்கு. அந்த கோர்ஸ் அவங்க படிக்கிறவங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம், PhD படிக்கலாம். ஃபியூச்சர்ல பயோடெக்னாலஜி நல்ல வாய்ப்பு இருக்கு.
சார் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேஸ் ட்ரெடிஷனலான இன்ஜினியரிங் கோர்சஸ். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது கெமிக்கல் இன்ஜினியரிங். அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கே இப்ப வந்து மேக்ரோமாலிகுலர் இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பாலிமர் பிசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸையும் சேர்த்து வச்சு அது ஒரு இதுவா கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த மேக்ரோமாலிகுலர் இன்ஜினியரிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிராட் பேஸ்டு ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா மேசிவ் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கெல்லாம் வேலைக்கு போகலாம். இந்த மாதிரி மைக்ரோ மாலிகுலர் கோர்சஸ் இருக்கிறவங்க லேபரேட்டரி பேஸ்டு ஜாப், இண்டஸ்ட்ரி, ரிசர்ச், ட்ரக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் போக முடியும். அதனால இது ரெண்டுமே டூ டிஃபரெண்ட் ஏரியாஸ்ல கான்சென்ட்ரேட். பட் அதோட ஒரு சப்செட்டா நம்ம வந்து மேக்ரோ மாலிகுலர் இன்ஜினியரிங் சயின்சஸ் பார்க்க முடியும், எடுத்துக்கலாம். ஊட்டியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், விமலா. அவரிடம் பேசலாம். விமலா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? விமலா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார் கிட்ட பேசணுங்க. பேசலாம் விமலா, சொல்லுங்க. சார் என் பையன் +2 முடிச்சிருக்கான். நான் வந்து இது கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாங்களா? அது டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஈக்குவல் வேல்யூ இருக்குங்களான்னு எனக்கு சொல்லுங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னங்க சார்? அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க முயற்சி பண்ணுங்க. அங்க கிடைக்கலன்னா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போலாம். இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி படிச்சு ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? தப்பு இல்ல, ஆனா குவாலிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அளவுக்கு இல்ல. அப்படிங்களா சார்? இன்னொரு கொஸ்டின், பிஎஸ்சில இசிஇ இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது படிக்கலாங்களா இல்ல இன்ஜினியரிங்ல இசிஇ படிக்கணுங்களா சார்? இன்ஜினியரிங்ல இசிஇ படிக்கிறதா பெட்டருங்க. மன்னார்குடியிலிருந்து சுகன்யா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுகன்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். என் பொண்ணு 12th எழுதிருக்கா. சொல்லுங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கும். அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? அது அதுல உள்ள கோர்சஸ் எல்லாம் என்ன? அது ஃபியூச்சருக்கு எப்படி இருக்கும்? அது தெரிஞ்சுக்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்புள்ள கோர்ஸ். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில கல்லூரிகள்ல நல்ல ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலதான் அவங்க எல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல டீச்சர்ஸ் இருக்கிற கல்லூரிகள் அவங்க சேர்ந்தாங்கன்னா ஃபியூச்சர்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டி ஃபெசிலிட்டிஸ் அவங்க பார்த்துட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். சரி, இப்ப வந்து நானோ டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானோ டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சவங்களுக்கு பயோகான் மாதிரியான பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அத வந்து தைரியமா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். பயோகானை மட்டுமே நம்பின்னு சொல்லல, இன்னும் நிறைய பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1970s எல்லாம் ஜப்பான்ல எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமா வளர்ச்சி அதிகமா இருந்தது. அப்ப நாம எதுவுமே டெவலப் பண்ணாம இருந்தோம். அப்போ ஜப்பானீஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தாங்க. இப்போ 2000 இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான் போன்ற, அமெரிக்கா போன்ற, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல நானோ டெக்னாலஜி அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால இந்தியாவும் இப்ப அண்டர் கிராஜுவேட் லெவல்ல நானோ டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தணும். ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வெரி குட். அதனால நானோ டெக்னாலஜிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. எல்லா இன்ஜினியரிங் சயின்ஸ் துறைகளுக்கும் நானோ டெக்னாலஜி அப்ளிகபிள். பிகாஸ் மாலிகுலர் பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நானோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நேர் காத்திருக்கிறார், திருநெல்வேலியிலிருந்து மணி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மணி வணக்கம். மணி, உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு கட் ஆஃப் வந்து 150 தான் சார் வரும். ஓகே. அதனால நான் இப்போ ஃபர்தரா இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் சார்? நீங்க 150 மார்க்குக்கு நீங்க என்ன பிரான்ச் எடுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பிரான்ச் கிடைக்கும். இல்ல சார், நான் டிஃபரெண்டா படிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன படிக்கணும்? டிஃபரெண்டா தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. டிஃபரெண்டா படிக்கணும்னு நினைச்சா நீங்க நிறைய அதிக மார்க் வாங்கிருக்கணும். இப்போ 150 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா கோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எந்த கல்லூரியில கிடைக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. சார், இப்ப எலக்ட்ரிக்கல்ஸ் படிச்ச அதே மாதிரியே இசிஇ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பவர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி போயிடுறாங்க. பட் இப்போ ஒரு நியூ எமர்ஜிங் கோர்ஸ் ஒன்று இருக்கு, மைக்ரோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஃபுல்லாவே வந்து மைக்ரோ சிப்குள்ள கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த ஸ்மால் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இது இருக்கு.
ஸ்பெஷலைசேஷன்ல இந்த கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தெரியும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கலாமா? அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்கணும்னா, பிஇல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் மாஸ்டர்ஸ் டிகிரில எம்இ எம்டெக்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சோ மெனி பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனே இல்லாம பவர் சிஸ்டம்ஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. சோ அதுக்கு இது ஒரு மாறுபட்ட ஒரு நல்ல படிக்கலாம். ஆப்ஷன். சென்னையிலிருந்து அபிராமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அபிராமி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்குதா? அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆகும் அண்ட் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில நடத்துறாங்க. நான் துணைவேந்தரா இருந்த போது தான் அந்த கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சோம். அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த கோர்ஸ் சேரணும்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 195 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் இருக்கணும். 195 அண்ணா யூனிவர்சிட்டியிலே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா. கோவையிலிருந்து பிரேமா காத்திருக்கிறார், பேசலாம். பிரேமா வணக்கம். பிரேமா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், என் பொண்ணு +2 முடிச்சிருக்கேன். அவளுக்கு வந்துட்டு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கலான்னு இருக்கிறேன் நானு. ஹலோ, தெரிஞ்சுக்கலாம் பிரேமா, இதோட கோர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கணும்னு இருக்குங்க சார். அதுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு என்ன கேட்கறதுன்னு கேட்பேன். தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ட்ரெடிஷனல் லாங் டேர்ம் கோர்ஸ். ஆனா அதிகமா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இப்ப இல்ல. இவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஆர்வம் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம். எடுத்துட்டு ஃபர்தரா வந்து ஸ்பெஷலைசேஷன் நாங்க பண்ணணும். டிசைன், எக்யூப்மெண்ட் டிசைன், ப்ராசஸ் டிசைன், கெமிக்கல் பிளான்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி லேடிஸுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிசைன் கோர்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலும் டெக்னாலஜி அங்க நம்ம கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு அங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப காலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இப்படின்னே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் சார்? அவங்களுக்கு எல்லாம் போர்டம் ஆயிடுச்சு இந்த இது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு நீங்க சொல்ல புதுசா அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. they want to go with different courses. அதுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சரியா தெரியல அவங்களுக்கு. ஆனா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதை தவிர வேற கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது நல்ல முயற்சி தான். மனோட்டனஸா போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ்னாலையும் அவங்க இந்த கோர்சஸ் எடுக்கிறாங்க. கரூரில் இருந்து ராஜேஸ்வரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜேஸ்வரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ராஜேஸ்வரன் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். அதாவது வந்து நான் வந்து இப்ப புதுசா ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட எய்ம் இருக்குங்க சார். ஓகே. அதுக்கு வந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிப்புகள் அறிவியல் சார்ந்து கண்டுபிடிக்கணும்ன்றது என்னோட எய்ம். அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்றது தெரிஞ்சுக்கலாம். ராஜேஷ், இட்ஸ் a very good question. அவருக்கு எந்த ஃபீல்டுல ஆர்வம் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த இதெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, பயோடெக்னாலஜி, அது மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஃபீல்டு அவர் எடுத்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டட் கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ இன்ஜினியரிங் as well as பயோமெடிக்கல் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவர் ஈஸியா இருக்கும். சோ ரிசர்ச் ஓரியன்டா அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால இந்த மாதிரியான கோர்சஸ் அவர் எடுக்கலாம். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கல்ல சார், ட்ரிபிள் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ல எடுக்கலாம். அதே மாதிரியே இசி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போட்டோனிக் இன்ஜினியரிங் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தியான அவேர்னஸ் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்றதுன்னா, போட்டோனிக் இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட் இன்னும் அதிகமாகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு. ஹவு அட்வைசபிள் இஸ் டு ஜாயின் போட்டோனிக்? இது இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன் அது. அதனால எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாலும் எலக்ட்ரிக்கல் படிச்சாலும் இப்பெல்லாம் இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வந்தாச்சு. அதனால அவங்களால ஈஸியா அதை பிக்கப் பண்ணி படிக்க முடியும். வேலை வாய்ப்பு ஈஸியா இருக்கு. ஈரோட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், காயத்ரி, அவரிடம் பேசலாம். காயத்ரி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? எங்க பையன் 12th முடிச்சிருக்கா அப்படிங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க காயத்ரி. 12th முடிச்சிருக்கா அப்படிங்க. ஆட்டோமொபைல் படிக்கணும்னு சொல்றாங்க. அது ஸ்கோப் எப்படி இருக்குங்க? நல்ல சாய்ஸ் இது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவில் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குது. நல்லா எடுத்து படிக்கலாம். வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. சார், இப்ப சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் வந்து டுவல் டிகிரி ஆஃபர் பண்றாங்க அண்டர் கிராஜுவேஷன்ல. சோ இப்ப ட்ரெடிஷனலான இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து ஒரு டிகிரியாவும், சைட் பை சைடு இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டட் கோர்ஸை இன்னொரு ஒரு டிகிரியாவும் எடுத்து படிக்கலாமா? அதுக்கான சான்சஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுப்பாங்களா? அதாவது இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த டியூவல் கோர்ஸ் நடத்துறாங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்கள் டியூவல் கோர்ஸ் டிகிரி நடத்திட்டு இருந்தோம்.
பட் நடுவில் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன ரீசன் சார்? பிகாஸ் அதை ஜஸ்டிபிகேஷன் பண்ண முடியல அவங்களால. ஒரு டிகிரி முடிச்ச உடனே அவங்க வேலை கிடைச்சிருது, அதனால செகண்ட் டிகிரி அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. சைமல்டேனியஸா டுவல் டிகிரி அவங்க படிக்கிறாங்க. சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆனாதான் 2 டிகிரி கிடைக்கும். அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிறது இல்லை, இவங்க நடுவில் டிராப் பண்ணிடுறாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு சொல்லி அந்த கோர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால டியூயல் கோர்ஸ்ங்கிறத விட அவங்க பிஜி டிகிரியில இன்டர் டிசிப்ளினரா எடுத்து படிக்கிறதா நல்லது. So instead of doing dual degree அவங்க interdisciplinary course எடுத்து படிக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணா யுனிவர்சிட்டிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராப் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்ப வேற ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா மட்டும், டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்னால அதை கொண்டு போக முடியுமா? வித் தி ஹெல்ப் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அதான் இன்ஸ்டிடியூஷன் சின்சியரா எடுத்து படிக்கணும். அது இருக்கிற மாணவர்களும் சீரியஸ்னஸ் எடுத்து படிக்கணும். அவங்க ஒரு டிகிரி முடிச்சோன்னு வேலை கிடைச்சிச்சுன்னா செகண்ட் டிகிரி வரைக்கும் அவங்க வெயிட் பண்றது இல்லை, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த டியூவல் டிகிரியோட பர்பஸ் முதல்ல என்னாச்சுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேன் என்ரோல் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிலாம் நடத்தணும். ஆனா பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை கிடைச்ச பின்னால அவங்க மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சூ பண்றதில்லை. சார், இப்ப வந்து இந்த டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இப்ப ஆல் இண்டியா ட்ரிபிள் எக்ஸாம் எழுதுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. இப்ப இந்த ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ்னு இப்ப நிறைய காலர்ஸ் கேட்ட இது வந்து நம்ம இப்ப அந்த மாதிரி சொல்லப்படுற அந்த டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். ஏஐஇ இருக்கிறதுக்காக என்ஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுலாம் ஈஸியா அவங்களால ஜாயின் பண்ண முடியும். பிட்ஸ்லானி இவங்க எல்லாம் அதை எடுத்து நடத்துறாங்க. வேலை வாய்ப்புக்கு ஐஐடிலேயே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலே அதுல இருக்கிற கோர்சஸ் எடுக்கிறதுலயே அவங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. லைக் நான் மெக்கானிக்கல் தான் எடுப்பேங்கிற ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடில இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் காரணமா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஐஐடில படிக்கிற எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், யாருக்கும் வேலை கிடைக்காது சொல்லுங்க. அதனால இட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட். நிச்சயமா சார், இன்னைக்கு இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நேயர்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சனி தொலைக்காட்சியுடன்.